Hello friends, welcome to Breezy Wavez. நான் உங்க தமிழ் பொண்ணு பிரியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் பண்ண போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெஜிடேரியன் ரெசிபி தாங்க. ஆல்ரெடி வந்து நான் சிக்கன் வச்சு ஒரு 2 ரெசிபி பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன், இன்னொன்று வந்து ஏர் ஃப்ரையர்ல வந்து சிக்கன் விங்ஸ் எப்படி பண்றது பண்ணியிருப்பேன். அது பார்க்காதவங்க போய் கண்டிப்பா பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து போய் லிங்க் கொடுக்குறேன். இப்போ நான் பண்ண போறது பார்த்தீங்கன்னா வந்து பன்னீர் பட்டர் மசாலா. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைல்ல நான் வீட்ல எப்பவுமே பண்ற ஒரு ஸ்டைல்ல வந்து நான் பண்ண போறேன். சரி, அந்த ரெசிபியை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் தான் இப்போ அந்த வீடியோ பண்ண போறேன். இப்போ வந்து அந்த பன்னீர்ல பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பீஸ் போட்டு பண்ணலாம், இல்லைன்னா கேப்சிகம் இதெல்லாம் சேர்த்து பண்ணலாம். ஆனா நான் இப்போதைக்கு வந்து பன்னீர் மட்டும் வச்சு பண்ண போறேன். இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து வச்சு நீங்க வந்து சப்பாத்தி, நானு, ஜீரா ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து நான் பன்னீர் ப்ளஸ் வந்து டோஃபு இது ரெண்டுமே வச்சு சேம் மெத்தட் தான் இந்த கிரேவி. ஸோ அது ரெண்டுத்தையும் வச்சு நான் பண்ண போறேன். ஸோ அதை எப்படி பண்றதுன்னு உங்ககிட்ட நான் காட்டுறேன். முதல்ல வந்து அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் போய் நம்ம போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பன்னீர் உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த குவான்டிட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து நான் சின்ன சின்ன கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோஃபுவும் வந்து அந்த மாதிரி கியூபாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது வந்து டொமேட்டோங்க. இப்போ நான் பெரிய டொமேட்டோ இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 3 டொமேட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இதே வந்து குட்டி குட்டியாக நாட்டு தக்காளி மாதிரி குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 5லேருந்து 6 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து நான் வந்து ஒரு பெரிய பெரிய ஸ்லைஸாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது மேக்ஸிமம் 1 or 2 டேபிள் ஸ்பூன் ஆகும் நம்மளுக்கு. அப்புறம் இதுக்கு தேவையான மசாலாஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி இலை, 3 ஏலக்காய், ஒரு பட்டை, அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச் ஜிஞ்சர், அப்புறம் வந்து க்ரீன் சில்லி ஒரு 6 ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி ஒரு 5 ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன். இது வந்து சில்லி பவுடர் 1 or 1.5 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அண்ட் வந்து கரம் மசாலா 1 டீஸ்பூன், அண்ட் வந்து ஃபெனுக்ரிக் பவுடர் அதாவது வெந்தய பவுடர் இது வந்து 1 டீஸ்பூன். அதே மாதிரி கேஷ்யூ முந்திரி பருப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் வந்து சால்ட் டு டேஸ்ட் இது வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். அதே மாதிரி சுகர் வந்து ஒரு 2 டீஸ்பூன். இதுதாங்க இன்க்ரீடியன்ஸ். இப்போ இதை வச்சு தான் வந்து நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பன்னீர் பார்த்தீங்கன்னா வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்குங்க. ஆனால் வந்து இது ரொம்பவும் எடுக்க முடியாது, அதுவும் மெயினாக பெரியவங்களால. சில பேருக்கு வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து அலர்ஜின்னு சொல்லுவாங்க, அதனாலே மோஸ்ட் ஆஃப் பன்னீர் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சப்ஸ்டியூட்டாக வந்து நான் டோஃபு எப்படி பண்ணுறதுன்னு அதில் காட்ட போகிறேன். ஸோ டோஃபு நல்லது உடம்புக்கு. ஸோ பன்னீர் பிடிக்காதவங்க, பன்னீர் வந்து அவ்வளோலாம் எடுக்க முடியாதுன்றவங்க நீங்கள் வந்து டோஃபு எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேன்ஸ் ஹீட் ஆன பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பட்டர் போட்டுக்கலாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பன்னீர் வந்து சாட்டே பண்ணுறதுக்கு தான் லைட்டாக. நீங்கள் ராவாக பன்னீர் அப்படியே கிரேவிலையும் போடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பட்டரில் வந்து சாட்டே பண்ணிட்டு போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பட்டர் வந்து இப்படி மெல்ட் ஆன பிறகு நீங்கள் பன்னீர் ஆட் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து சாட்டே பண்ணால் போதும். இப்போ பன்னீர் வந்து சாட்டே பண்ணி முடித்த உடனே நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து டோஃபு வந்து சாட்டே பண்ணிக்கலாங்க. நான் தனித்தனியாக தான் பண்ண போகிறேன். பன்னீருக்கு பதிலாக வந்து சப்ஸ்டியூட்டாக நான் வந்து டோஃபு பண்ண போகிறேன். கிரேவி எல்லாம் ஒன்று தான், ஒரே மெத்தடு தான். ஸோ அதனால் வந்து 2ஆக நான் பண்ண போகிறேன். பன்னீர் கிரேவி தனியாக, ஸோ டோஃபு தனியாக. இப்போ பாருங்கள் பன்னீர் வந்து சாட்டே ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போ இது வந்து ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் பட்டரை ஆட் பண்ணி டோஃபு வந்து அதே மாதிரி சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் பட்டர் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் டோஃபு ஆட் பண்ணுறேன். இதுவும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் பட்டரில் இருந்தால் போதும். ஸோ இப்போ பாருங்கள் டோஃபு வந்து நம்ம பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் போதும், இந்த கன்சிஸ்டன்சியில். ஸோ இதுவும் வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் ஆயில். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த தக்காளி மற்ற மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணி அதை வந்து நம்ம தக்காளி மசிஞ்சதும் நல்லா வந்து மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம்.
இப்போ இந்த பன்னீர் மசாலா பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இது வந்து சிம்பிளான ரெசிபி தான், ரொம்ப டைம்லாம் எடுக்காது. நம்ம வந்து அந்த வதக்கி மிக்ஸியில் வந்து கிரைண்ட் பண்ணுற வரைக்கும் தான் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து டக்கு டக்குன்னு ஆகிடும். பசங்களுக்குமே வந்து இது ரொம்ப பிடிக்கும். அதாவது பேக்சுலர்ஸ் வந்து புதுசாக வந்து சமையல் பண்ணுறவங்க கூட இது ஈஸியாக பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன நான்வெஜ்ஜே பண்ணுறீங்க, ஸோ வெஜிடேரியன் ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் சரி, இந்த ரெசிபினா எல்லாருக்குமே பிடிக்கும் பன்னீர்னாலே. ஸோ அதனால தான் இதை ட்ரை பண்ணி காட்டலான்ட்டு இப்போ இந்த வீடியோ நான் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பேன் வந்து அந்த ஆயில் வந்து சூடாயிடுச்சு. அடுத்தது நம்ம இந்த மசாலா ஐட்டம்லாம் சேர்க்கலாம். பிரியாணி இலை, பட்டை, இந்த ஏலக்காய், ஜிஞ்சர், அப்புறம் இந்த க்ரீன் சில்லியில் வந்து ஒரு 3 மட்டும் நான் இப்போ சேர்க்குறேன். க்ரீன் சில்லி, அந்த ரெட் சில்லி, அப்புறம் வந்து டொமேட்டோ, அப்புறம் இந்த கேஷ்யூங்க. இதெல்லாம் வந்து ஒன்றா நான் சேர்க்க போகிறேன். ஏன்னா இது எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் தான் நான் கிரைண்ட் பண்ண போகிறேன். அதனால தான் வந்து எல்லாத்தையும் நான் ஒன்றா சேர்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் தண்ணி விட்டுருக்கேங்க. ஸோ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. எல்லாம் சேர்ந்து வேகணும். வெந்த பிறகு தான் நம்ம வந்து மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணணும். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து எது பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது நான் ட்ராவல் பண்ணுறது பிடிச்சிருக்கா, இல்லை இந்த மாதிரி குக்கிங் பண்ணுறதுல பிடிச்சிருக்கேன், இல்லை டாக் பற்றி இந்த டாக் ஃபார்ம் போனது அந்த மாதிரி விஷயம்லாம் பிடிச்சிருக்கேன். எது பிடிச்சிருக்கோ வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது நான் ட்ரை பண்ணணுன்னாலும் அதுவும் சொல்லுங்கள். நான் இப்போதைக்கு இந்த டேலஸ் ஸ்கூலில் இருக்கிறது மட்டும்தாங்க கவர் பண்ணியிருக்கேன். இன்னமும் கவர் பண்ணுவேன் அதையும். ப்ளஸ் வந்து எங்களுக்குமே நிறைய பிளான்ஸ் இருக்குது டேலஸை தாண்டி வேற எங்கேயாவது போய் எல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ அது உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்தாலும் எனக்கு வந்து அது நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அது நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆயிருக்கோங்க. ஓரளவுக்கு தக்காளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து மசிஞ்சிருக்கும். ஸோ இன்னமும் வந்து இது கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகணும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து மிக்சியில் வந்து அது கிரைண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் இந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா வந்து வடியணும், ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தான் அந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான். ஸோ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ட்ரையாக வந்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை அப்படியே பிளேட்டில் வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறணுங்க. ஆறின பிறகு வந்து மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிடணும். இப்போ இந்த மசாலா வந்து நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டாங்க. நல்லா ஆறிடுச்சு மசாலா. ஸோ இப்போ வந்து இதை நல்லா மிக்சியில் போட்டு நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். ரொம்ப அந்த குறகுறன்லாம் இருக்க வேண்டாம், நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். அதை நான் அரைச்சிட்டு உங்ககிட்ட அது எப்படி வந்திருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டேன் அந்த மசாலாவை. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கலாங்க. பேன் வந்து சூடாயிடுச்சு. ஸோ அதை 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதுலேயே வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஆயில் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த 3 க்ரீன் சில்லி வந்து அந்த மசாலா கிரைண்ட் பண்ணுறதுலேயே போட்டுட்டேன். மீதி இருக்க 3 சில்லி வந்து நான் இதில் போட்டுறேன். ஸோ பட்டரில் வந்து போட்டு லைட்டாக இப்படி சாட்டே பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுங்க. இது ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து அது வந்து அந்த பட்டரில் வந்து சாட்டே பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி ஆட் பண்ண போகிறாங்க. இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி. ஸோ இது வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் இருக்குது. ஸோ இதை வந்து அப்படியே இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்ட் பண்ண மசாலாவை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஊற்றிட்டோன்னே நம்ம நெக்ஸ்ட் வந்து சால்ட் போட்டு இதை வந்து ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோங்க. அதுக்கப்புறம் தான் மீதி இருக்க வந்து பன்னீர் ப்ளஸ் வந்து அந்த கரம் மசாலா, ஃபெனுக்ரீக் பவுடர், சுகர் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணணும். நல்லா கிரேவியாக வேணும்னா நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு மாதிரி செமி கிரேவியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் டோஃபுக்கும் இதில் வந்து எடுக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் எக்ஸ்ட்ரா தண்ணியே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு கொதி வர விட்டு நம்ம பன்னீர் போடுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம கிரேவியை வந்து இன்னொரு பேனில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம வந்து டோஃபுக்காக. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க, தேவையான அளவு. சால்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் போட்டுட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு அது பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லிட்டை வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். ஒரு பாயில் வந்த உடனே
நம்ம அதில் வந்து பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு மீதி இருக்க அந்த கரம் மசாலா ஃபெனுக்ரிக் பவுடர் சுகர் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த கிரேவி ஃபுல்லாக சேர்ந்த பிறகு பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து கொஞ்சம் கிரேவி எடுத்து நம்ம வந்து டோஃபுக்கு வந்து நம்ம தனியாக ஆட் பண்ணிக்கலாம் பேனில். நான் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். டோஃபு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. இப்போ வந்துட்டு இந்த கிரேவிக்கு வந்து நம்ம இந்த பன்னீரை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பண்ணிவிட்டு ரெண்டுத்தையுமே வந்து நம்ம இந்த மாதிரி லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டோஃபு ஒரு பேன்லேயும் பன்னீர் ஒரு பேன்லேயும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ கிரேவி வந்து ரெண்டுத்துக்குமே ஒன்று தான், பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுக்கும் எல்லாமே சேர்ந்து வர. ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ பன்னீர்லேயும் சரி டோஃபுலையும் சரி அந்த கிரேவியோட அந்த ஃபுல் அந்த டேஸ்ட்டுமே வந்து அந்த பன்னீர் அண்ட் டோஃபுல வந்து இறங்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து அதை நம்ம கொதிக்க விடணும். ஸோ எல்லாம் சேர்ந்த பிறகு கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் கடைசியில் வந்து இறக்கும் போது வந்து இந்த மேத்தி லீவ்ஸ் இருக்கும்ல, அதாவது வெந்தயக்கீரை, அது ட்ரை வெந்தயக்கீரை, அதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். க்ரஷ் பண்ணி ஜஸ்ட் கொஞ்சமாக இப்படி தூவிக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கும், அதை வந்து ஒரு 1 or 2 டீஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஆனால் நான் இப்போ வந்து அது எதுவுமே ஆட் பண்ணலைங்க. இதோட இது வந்து முடிஞ்சிடும். ஜஸ்ட் கொதி வந்த ஒன்றும் பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆகிடும். நான் அது ரெடியான பிறகு எப்படி இருக்குன்னு வந்து உங்ககிட்ட நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் டோஃபு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சேர்ந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து வந்துருச்சு கிரேவி. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி பாருங்கள் நல்லா வந்திருக்கு. ஸோ அதே தான் இதுவும் டோஃபுவும். ஸோ நல்லா வந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம சப்பாத்தியோட இல்லை நானோட இல்லைன்னா வந்துட்டு ரைஸோடலாம் வச்சு நம்ம சாப்பிட்லாம். முன்னே நான் சொன்ன மாதிரி இந்த எல்லாத்துக்குமே வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் டோஃபு மசாலா வந்து சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி அண்ட் டோஃபு கிரேவி வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களுமே வந்து இந்த ரெசிபியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் போய் என் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Priya. Bye bye.